வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி கன்னி. பொதுவாக இவங்க எப்படி இருப்பாங்க? பொதுவாக கன்னி ராசி என்பவர்கள் எல்லாருமே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, பார்க்கின்றவங்களுக்கு ஒரு அழகாக இருப்பாங்க. அவங்க கண்ணில் ஒரு காந்த ஈர்ப்பு சக்தி ஒன்று இருக்கும். சரிங்களா? மேலும் அறிவையும் திறமையையும் முதலீட்டாக அவங்க வச்சுருப்பாங்க. சரியா? மிகவும் நாசுக்கானவங்க. எதையும் கற்றறிய வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயம் இவங்களுக்கு உடையவர். பொறுமைசாலி, குணசீலர், வசீகர தோற்றமுடையவர், யாவரிடத்திலும் சகஜமாக பழகக்கூடியவர், எதையும் கூர்ந்து கவனிக்கும் ஆற்றல் உடையவர்னு சொல்லலாம். சாந்த சுவாகம் உடையவர்கள் இவர்கள். தான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் என்ற ஒரு பெருந்தன்மை இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். மேலும் நயமாக பேசி பிறரை வசியப்படுத்துவார். பேச்சில் புலமைத்தன்மை தோன்றும். தற்பெருமையும் புகழ்ச்சியும் இடையிடையே காணப்படும். அவங்க பேச்சிலே தெரியும் அவங்களோட தற்பெருமை எல்லாம். சரிங்களா? இந்த கோச்சார பலன் இவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இந்த கோச்சார பலன் இவங்களுக்கு எதுவும் அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை. 100க்கு ஒரு 50%. சரிங்களா? படிச்சுக்கிட்டு இருக்க மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, படிப்பில் கொஞ்சம் மார்க்கு கொஞ்சம் குறைவாக காணப்படும். மேலும் இந்த வியாபாரத்தில் உள்ளவங்க, வாகன வியாபாரத்தில் உள்ளவங்க, ஒரு வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வாகனத்தினால சின்ன சின்ன ஏதாவது செலவுகள், தெண்ட செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இல்லை வண்டியிலேருந்து ஏதாவது வந்து விழுகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும். மேலும் நீண்ட நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ பேசி இன்னொரு 3-4 மாதம் கழித்து திருமணம் ஆகக்கூடிய ஒரு யோக அமைப்பு இவங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? மேலும் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடமா இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். வேலை செய்பவர்களாக இருந்தால் இடமாற்றம் ஆகும். இப்போ இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 1 ஹவர் ட்ராவல் பண்ணி பண்ணுறோம்ல, அது மாதிரி ஒரு இடமாற்றம் அமைப்பு இவங்களுக்கு இப்போதைக்கு இருக்குது. குறுகிய காலத்தில் ஒரு இடமாற்றங்கிறது இவங்களுக்கு இருக்குது. இந்த கன்னிராசி என்பவர்கள் இருக்காங்கல்ல, முக்கியமான தருணங்களில் ஒருவரை ஒருவர் கலந்து பேசாமல் எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டார். மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.